என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பு தந்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் உடைய குடும்பத்தில் பிறந்தவன் நான். அவருக்கு நேர மூத்த அண்ணன் மகன் தான் நான். ஃபாதர் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். அநேகர் எல்லாருக்கும் ஃபாதர் தெரியும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் தெரியுமா? தெரியாதவர்கள் இன்னும் யார் கேள்வி கேட்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பாடலால் ஆஸ்வதிக்கப்பட்ட சபைகள் அநேக சபைகள். நல்லா கவனிங்க, அவருக்கு நேர மூத்த அண்ணன் மகன் தான் நான். இன்றைக்கு வரை எங்கள் அப்பா இருக்கிறார், ஊர்ல இருக்கிறார். அவருக்கு 80 வயது நடக்குது. என்னுடைய டீனேஜில் இருந்தே என்னுடைய ட்ராக் மாற ஆரம்பித்தது. நாங்கள் கத்தோலிக்கத்திலே கிறிஸ்தவனாக பிறந்தாலும் அந்த கத்தோலிக்க மார்க்கத்திலே நான் பயபக்தியாய் வளர்க்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கல. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. என்ன சொல்ல போறதுன்னா, நாங்கள்லாம் மேரிக்கு பின்பாக போனவர்கள். ஆமென். நல்லா கவனிங்க. ஸோ ஒரு நாள் வந்தது, எனக்கு எந்த தெய்வத்து மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகனாகவே நான் வாழ தொடங்கினேன். என்னுடைய தாயார் எங்க குடும்பத்தில், ஃபாதருடைய குடும்பத்தில் முதல் முறையாக ரட்சிக்கப்பட்டது என்னுடைய தாயார். அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி அலக்களித்தது நிமித்தமாய் நீண்ட நாட்களாய் அவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். ஊர்ல நாங்கெல்லாம் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர்கள். ஆமென். சரியான ஒரு கிராமம், ராமநாதபுரம் மாவட்டத்திலே முதுகுளத்தூர் தாலுகாவிலே செம்பன்குடி என்ற அந்த கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம். எந்த பெட்டிக்கடை, எந்த பொட்டிக்கடை, எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. இப்பவர் அப்படித்தான் இருக்கிறது. அந்த ஊர்ல தான் ஆண்டவர் ஃபாதரை தேவன் தெரிந்து கொண்டார். நான் சொல்லுவேன், ஒரு ஆபிரகாமின் பொருட்டு அவன் சந்ததி ஆஸ்வதிப்பேன் சொன்னதை போல அன்பு தந்தை ஃபாதர் பெர்க்மான்ஸ் நிமித்தமாய் எங்க குடும்பங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆஸ்வதித்திருக்கிறார். இது உண்மை. நான் இன்றைக்கு நிற்கிறேன்னா அவருடைய கிருபை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபாதருடைய ஜெபம் இன்றைக்கு நான் நிற்கிறேன். நன்றாய் கவனிங்கள். அப்படி என்றால் என் தாயாருக்குள்ள அந்த பலவீனம், அநேக நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். அந்த டீனேஜர் நான் பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். இப்படி சரீரத்தில் வியாதியா, இப்படி போராட்டம், அந்த அசுத்தாவி நிமித்தமாய் அலக்களிக்கப்படுவார்கள். முக்கியமான ஃபங்க்ஷன் நாட்களில் வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய தாயார் ஹாஸ்பிட்டலாக இருப்பார்கள். அன்பு தந்தையின் ஃபாதர் பெர்க்மான்ஸ் உடைய கூட்டத்திலே அவர்கள் பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு வரை கர்த்தர் அவர்களை சுகமாய் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் முதல் ரட்சிக்கப்பட்ட தாயார் உடனே அவர்கள் அர்ப்பணித்தார்கள், என் மூத்த மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. ஐயோ, இவன் எப்படியாவது ரட்சிக்கப்படணுமே என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் 92வது வருஷம் ஃபாதர் அவர்களால் நான் கொண்டு போய் சென்னையிலே நான் வேலைக்கு சேர்க்கப்பட்டேன். ஒரு பத்திரிகையில் நிருபராக நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன், கிறிஸ்தவ பத்திரிகையிலே. நன்றாய் கவனிங்கள். ஆனாலும் என்னுடைய வாழ்விலே எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமான வாழ்க்கை. அங்கு என்னுடைய பொசிஷன், எனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்தார்கள், நல்ல சம்பளமும் கொடுத்தார்கள். அதோடு கூட எனக்கு ஒரு ஆசை, பெரிய பணக்காரன வரணும் ஆசை. அந்த ஆசையின் விளைவாக நான் மகேந்திர வேன் டிராவல்ஸ் வச்சு நடத்தினேன். 93, 94 1000 இருந்து வசதி இருந்து நோ பீஸ், சமாதானம் இல்லை. கவனிங்கள் ஐயா, பொழுதுபோக்காக ஆரம்பித்த மதுபானங்களும் புகைப்பழக்கங்களும் சினிமாக்களும் என்னை கவி பிடித்தது. நாள் ஒன்று வந்தது, என்னால் ஒரு பாவத்தை விட முடியல, ஒரு காரியத்தை விட முடியல. ஒரு நாள் ஒன்று வந்தது. ஆமென். இத்தனை நாட்கள் விடுமுறைகளுக்கு வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் என் தாயார் எனக்காய் கண்ணீர் வடித்து ஜெபிப்பார்கள். அவரை வடிக்கிற அந்த கண்ணீரின் ஜெப துளிகள் எத்தனை நாட்கள் என் மேலே விழுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில நேரங்கள் எழும்பி நான் சத்தம் போடுவேன், எனக்கு இது பிடிக்காது, நான் கடவுளை நம்பாதவன் என்று சத்தம் போடுவேன். ஆமென். இன்னொரு புறம் அமைதியா போயிடுவேன். ஒருபுறம் ஃபாதரை பார்க்க போகும்பொழுதெல்லாம் அடிக்கடி சந்திக்க போவேன். அவர் சொல்லுவார், தம்பி, நான் உனக்கு செலவுக்கு கொடுத்தா 2 நாள் தாப்பா, நீ கர்த்தரை தேடினா உனக்கு நிரந்தரமா கொடுப்பாரையா, உன் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடு. இப்படி துன்மார்க்கமாய் போய் கொண்டிருக்கிற ஐயா, உங்களை குறித்து கேள்விப்படும் எனக்கு வேதனையா இருக்கிறது. இதற்காகவா உன்னை சென்னையில ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை வேலைக்கு நான் அனுப்பினேன்? ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரி, உங்க குடும்பத்தில் உங்கள் கணவன்மார்கள், உங்கள் பிள்ளைகள் இந்த நாள் வரை இப்படிப்பட்ட பாவத்தின் பின்பாய் போய் கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், இந்த 72வது கன்வென்ஷன், ஆமென், உங்கள் ஜெபத்துக்கு ஒரு முடிவை கத்த தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாளொன்று வந்தது. 1994 டிசம்பர் 31ஆம் தேதி. நான் சொல்லுவது சத்தியம், உண்மை. கடவுளை நம்பாத நாத்திகனாய் இருந்த நான் ஒரு நாள்ல எல்லாம் என்னை விட்டு போனது ஐயா. பொழுதுபோக்காக ஆரம்பித்த மதுபானங்களும் புகைப்பழக்கங்களும் சினிமாக்களும் என்னை கவி பிடித்தது. செயின் ஸ்மோக், ரைட், டெய்லி ட்ரிங்க்ஸ், எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் ஒன்று வந்தது. ஆமென். இந்த மதுபானத்து நிமித்தமாய் என்னுடைய ஸ்மோக்கிங், ஆமென், புகைப்பழக்கத்து நிமித்தமாய் என்னுடைய ஆர்கன் பாதிக்கப்பட்டது, கல்லீரல் பாதிக்கப்பட்டது. டாக்டர் சொன்னார்கள், சின்ன வயதிலே இவனுக்கு இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி. எப்படி இருக்கும்? அப்பொழுது எனக்கு வயது 27 வயது. நன்றாய் கவனிங்கள்.
ஒரு முடிவெடுத்த இந்த ஊர்ல ஏன் இந்த உலகத்தில் ஏன் வாழணும், வாழ்வதை பார்க்கலாம் செத்துருவோம். ஏன்னா நாம் பண்ண பிசினஸ் லாஸ் ஆயிட்டது, கடன் போராட்டங்கள், சரீரத்தில் வியாதிகள் போராட்டங்கள். இந்த 27 வயதில் நம்மளுக்கு இப்படி ஒரு பாதிப்பா? நான் கடவுளை நம்பாத ஒரு நாத்திகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, இந்த உலகத்தை விட்டே கடந்து போய் விடுவோம் என்று சொல்லி ஒரு நாள் 94 டிசம்பர் 31 என் நண்பர்கள் எல்லாம் பக்கத்து தினத்தந்தி தினமலர் ரிப்போர்ட் நிருபர்கள் எல்லாம் எனக்கு நண்பர்கள். ஏனென்றால் நான் ஒரு நிருபராக பணிபுரிகிறேன் அல்லவா. அன்றைக்கு வழக்கம் போல டிசம்பர் 31 நாங்கள் போய் மெரினா பீச்சில் ட்ரிங்க்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ணுவது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி என்னை அழைக்க வருகிறார்கள். நானோ அவர்களோடு போக மனதில்லாதவனாய் இந்த உலகத்தை விட்டே கடந்து போவோம் என்று முடிவெடுத்தேன். நைட்டு 12 மணி இருக்கும். 94வது வருஷம் டிசம்பர் 31 அந்த கடைசி நிமிடத்தில் எனக்கும் மரணத்துக்கும் ஒரு தூரம் தான் வித்தியாசம். அந்த கடைசி நிமிடத்தில் உண்மையிலே மனம் உடைந்து தெய்வம்னு ஒன்று இருந்தால் அது என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயிருந்த வார்த்தையின்படி உண்மையாய் மன உடைந்து இயேசு என்ற அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். இயேசு என்று கூப்பிட ஆரம்பித்தேன். ஒரு பிரகாசமான வெளிச்சம் என் அறையில் வந்து விழுந்தது. ஒரு சவுளை கர்த்தர் பவுலாய் மாற்றியதை போல கர்த்தர் என்னை ரட்சித்து அபிஷேகித்து இந்த கனமான ஊழியத்தில் 29-30 ஆண்டுகள் என்னை நடத்துவார் என்று சொன்னால் அவருடைய கிருபை. கரங்கள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். என் தாயாரின் ஜெபம், என் அன்பு தந்தையின் ஜெபம் என்னை ஒரு ஊழியக்காரனாய், அதுவும் இந்த இடத்துல பிரசித்த பெற்ற நல்ல ஒரு பெரிய ஸ்தாபனம் ஆமேன் யெகோவா திருச்சபைகளில் இந்த கன்வென்ஷன்ல என்னை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா நான் எந்த தகுதியும் இல்லையா. உண்மையிலே சொல்றேன், நான் ஒரு பெரிய படித்த பட்டதாரி கிடையாது, நான் ஒரு பெரிய பைபிள் நாலேஜ் உள்ளவனு கிடையாது. உண்மையில நீங்க நிற்கிறது கொல்லம்பட்டியில் ஊசி வைக்கிற மாதிரி தான். ஆமேன், கடலுக்கு உப்பான்ற மாதிரி தான் நிற்கிறேன். இருக்கிற தலைவரில் பார்த்தா எனக்கு ஒன்றும் ஓடலை, ஆனாலும் அவருடைய அபிஷேகனை நிற்க வைக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாவீது சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று சொன்னதை போல கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா நிச்சயமாய் தேவன் என்னை கொண்டு ஒரு காரியம் செய்ய போறார் நான் நம்புறேன். ரட்சிக்கப்பட்டு ஃபாதருக்கு கடிதம் எழுதின மனம் திரும்பிட்டேன். அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். இளைய குமாரன் எப்படி கட்டு தலைவி முத்தமிட்டு தன் தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அழகு பார்த்தாரோ என்னை அப்படியாக ஃபாதர் அவர்கள் இனி இந்த சென்னையை திரும்பி பாராதே என்று சொல்லி ஜெபத்தோட்டம் அனுப்பினார்கள். கிட்டத்தட்ட அவரோடு 20 ஆண்டுகள் ஊழியத்தில் பயணித்தேன். அவர் போகும் தேசமெல்லாம் என்னை கொண்டு போவார். ஒரு எலியாவுக்கு பின்னாடி எலிசா எப்படி ஊழியத்தை செய்தார் அதைத்தான் நான் செய்தேன். ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டம் ஐயா. நீங்கள் அந்த பாதையில கடந்து வந்திருப்பீங்க. யா ஃபாதர்ட்ட கேட்ட எனக்கு கொடுப்பாங்க, என் தாய் தகப்பட்ட கேட்டா கூட எனக்கு உதவி செய்வாங்க. என்ன எங்க வீட்டுல இப்ப வர 30 ஏக்கர் இருக்கு, விவசாயம் பண்றாங்க. ஆனால் என்னை அழைத்தது ஃபாதர் அல்ல, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாக என்னை முன்குறித்தது நீர் அல்லவா. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறவர், எவர்களை அழைப்பாரோ அவர்களை நீதிமானாக்குகிறவர், எவர்களை நீதிமானாக்குவாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறவர். நீங்க தாப்பா என்னை மகிமைப்படுத்தணும். ஆரம்ப நாள் ஊழியத்தில் 20 தேதிக்கு மேல போயிட்டா டிராவ திறந்தா காசு இருக்க, வெறும் சோற மாத்திரம் ஆக்கி சாப்பிட்டு கடந்து போன காலங்கள் உண்டு. வாயை திறந்து கேட்டா ஃபாதர் கொடுப்பாங்க, என் தாய் தகப்பனுக்கு கொடுப்பாங்க. நான் அவரையே நோக்கி பார்த்தேன். கொஞ்ச காலம் அவ்வளவுதான். நாட்கள் கடந்து போனது. என்னை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். அங்க இருக்க திருச்சபையை கையில ஃபாதர் கொடுத்தார்கள். இன்னைக்கு 1000க்கு மேற்பட்ட ஆத்துமாக்களை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆரம்ப நாட்கள் ஒரு நாளிலே தேவன் அபிஷேகத்தின் வாயிலாக வந்த பாடல் தான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் கருவிலே, தாயின் கருவிலே எண்ணற்ற பாடலை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாளிலே கண்ணீர் மல்க நான் அப்படி என்ன தவம் செய்தேன் ஆண்டவரே, நீ இவ்வளவா நேசிப்பதற்கு, நீ இவ்வளவா அன்பு கூறுவதற்கு இந்த கண்ணீர் மல்க ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்லிக்கொண்டே போனேன். ஆரம்ப நாளில் அவ்வளவு கஷ்டம், இன்றைக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்.